அல்லேலூயா. இழந்துள்ள கர்த்தரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் அவருடைய பங்கில் பெற தேவன் கொடுத்த சிலாக்கியத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்தி துதிப்படி செலுத்தி தேவ ஆராதனைக்காக கடந்து செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜா பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள், அக்கினியே கண்மலையே படைத்தோரை துதியுங்கள், அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்திரி துதியுங்கள், பெரியவரே பிறவுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள், அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள், தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள், பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவர் துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ஜெபம் செய்வோம். மகா இரக்க
இறக்கப்படும் நல்ல பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்கு நன்றி செலுத்தும். வாரத்தின் முதல் நாளிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய அப்பத்தை நாங்கள் வசிக்கிறோம். உங்களுடைய திருவிருந்து பந்தியில் நாங்கள் அமரவும் உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்தோடும் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த இடம் முழுக்க உங்களுடைய தெய்வீக வல்லமை பிரசனம் ஆடு செய்யட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்கு மகிமையை செலுத்தத்தக்க பரிசுத்தாவியான உதவி செய்யுங்க. இந்த இடம் முழுக்க வல்லமை கடந்து வரட்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமான எல்லா சக்திகளும் கடந்து புறப்படுத்தி கொண்டு தேவனுடைய ஆலயக்குள்ளாக வருகிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒரு சிறியவர் பெரியவர் ஒவ்வொருவரையும் தேவன் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இந்த கூட வழிநடத்துகிற சகோதரனை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவை கூட இந்த பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வார்த்தையை கொடுக்குறானுடைய காரை பொருட்படுத்திக் கொடுங்க. சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை பொருட்படுத்திக் கொடுங்க. ஆண்டவரை கர்த்தாவை நீரை கூட இந்த ஆராதனையில் மகிமைப்பட வேண்டுமா செபிக்க முடிய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பொருட்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் வழக்கம் போல சபையாக இணைந்து உலகம் அங்கே நடக்க ஆராதனைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகம் எங்கள் நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, பூமி அனைத்து மகிமையாக நுழைந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாட்களும் சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவ பிள்ளைகள் பெறப்பட வேண்டுமா செபிக்கிறோம். தடைகள் யாவும் நீக்கி சபை கூடி வரவும் ஊழியக்காரர்கள் ஊழியங்களை செய்வோம். விரணை கொடுங்க. ஆண்டவர், ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும், இலங்கை இந்தியா தேசங்கள் நடக்கிற ஆராதனைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒரு ஆராதனை நீங்கள் மகிமைப்பட போகிற கைகோடி ஸ்தோத்திரம் கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீத வாசனைக்கான செல்வம். இப்பொழுது டொச்சிலே வாசிக்க போகிறோம். நிப்சிகா சங்கீதம் 148 சங்கீதம். Psalm 148. Halleluja, lobt den Herrn im Himmel, lobt ihn in der Höhe, lobt ihn all seine Engel, lobt ihn, ihr himmlischen Herrscharen, lobt ihn Sonne und Mond, lobt ihn, ihr funkelnden Sterne, lobt ihn alle im Himmel, lobt ihn, ihr Wasser, die ihr über dem Himmel seid. Sie sollen den Namen des Herrn loben, denn er hat es befohlen und alles wurde geschaffen. Er lässt sie für immer und ewig bestehen. Er gab Gebote, die man nicht überschreiten darf. Lobt den Herrn auf der Erde, ihr Fischer des Meeres und ihr tiefen Ozeane, Feuer und Hagel, Schnee und Sturm, Wind und Wetter, die ihm gehorchen, Berge und alle Hügel, Obstbäume und Zedern, wilde Tiere und Vieh, Reptilien und Vögel, Könige der Erde und alle Völker, Herrscher und Richter der Erde, junge Männer und junge Frauen, alte wie junge Menschen. Alle sollen den Namen des Herrn loben, denn allein sein Name ist groß und sein Ruhm überragt Erde und Himmel. Er hat sein Volk stark gemacht und seine Gottesfürchtigen zu Ehren gebracht und das Volk Israel, das ihm nahe ist. Halleluja, Amen. Amen. தமிழை வாசிப்போம். சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? வாசிக்க சங்கீதம் 148. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவர்களே கர்த்தரை துதிங்கள், உன்னதங்களில் அவரை துதிங்கள். சூரிய சந்திரரே அவரை துதிங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதிங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவர்களே கர்த்தரை துதிங்கள், மகமற்றங்களே சகல ஆழங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேருக்களே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமி எங்கும் வானத்திற்கும் மேலானது. கொண்டாட்டமாக நம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உற்சாகமாக ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்த போல் தேவனுடைய பாடல்களை பாடி மகிமைப்படுத்த எல்லோரும் இணைந்து கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாங்கள் ராஜாதி ராஜாவிய இயேசுவை கொண்டாட வந்திருக்கிறோம். வேதம் கடைசியில் சொல்லப்பட்டபடி அவருடைய கொம்பை உயர்த்தப்படும். அப்போது எல்லாருக்கும் கொண்டாட்டமான நாள், இந்த நாள் ஓய்வு நாள்.
கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ற நாள். சங்கீதம் 103 சொல்றது, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார், பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொண்டார், வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார், வாயை நன்மையினால் திருப்தியாக்கினார், எங்கள் வயதை கழுவுக்கொப்பான வாழ வயது போல ஆக்குகிறார் வேதம் சொல்வது. அது ஸ்தோத்திரத்துக்கு உதாரணமாக நல்ல சங்கீதம். வாய்ச்ச சங்கீதம் 148, கர்த்தரை துதியுங்கள் சகல படைப்புகளே, சூரியனே சந்திரனே சகல படைப்புகளே, மாம்சமான யாவரும் கர்த்தரை துதியுங்கள் சொல்லிக்கணும். அந்த கடைசியா ராஜாக்களை கர்த்தரை துதியுங்கள், பிரபுக்களை கர்த்தரை துதியுங்கள், அது மாத்திரமில்லை வாலிபரை கர்த்தரை துதியுங்கள், கன்னிகளை கர்த்தரை துதியுங்கள், மாம்சமான யாவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்றது. ஆக அந்த தேவனை துதிப்போமா? வாலிபர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும், கன்னியர்கள் துதிக்க வேண்டும், முதியோர் பெரியோர்கள் யாவரும் ராஜாக்கள் முதல் பிரபுக்கள் வரை எல்லோரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா, சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், அவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம். ஹல்லேலூயா. இதுவரை உதவி செய்த வினேசரே, இதுவரை தேவையை சந்தித்த யோவாயிரே, சுகந்தந்த யோவாராபா, பெலந்தந்த எல்சடா, சமானந்த யோவாசாலோ, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறோய், எங்களை பரிசுத்தமாக்கிறவாமிக்காதே, எங்களுக்கு நீதி நியாயங்கிற யோவாசிக்கேனு, இரக்கமுள்ள தேவனாய ஏலமன், ஜீவனுள்ள தேவனாய ஏசாய், உண்மையுள்ள தேவனாய ராஜும், ஏல்கடோல் மகாதேவனே, ஏல்கிப்போர் வல்லமிட தேவனே, ஏலெல்லாம் சதா காலம் உள்ளவரே, ஏல் பிராசின் தலையில் நிற்கிறவரே, ஏல் பெத்தேல் வானத்தின் வாசலே, ஏலியோன் உன்னத தேவனே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, நேற்றைய உயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய உயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, இரவெல்லாம் காத்தீர், இன்னும் நாள் தந்தீர் ஐயா, இரவெல்லாம் காத்தீர், இன்னும் நாள் தந்தீர், மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே, என்னை மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, கோடி கோடி நன்றி, கோடி கோடி
துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசு நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றிடரே, கோடி கோடி நன்றிடரே, கோடி கோடி நன்றிடரே, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே எம்மை பாதுகாத்து வந்தீரையா, ஒரு பாவம் அணுகாமலே எம்மை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றிடரே, கோடி கோடி நன்றிடரே, கோடி கோடி நன்றிடரே, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது தாவீது ராஜா மிகவும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாயிருந்தான். காரணம் அவன் 126 சங்கீதத்து மேல் வாஞ்சையுள்ளவனாயிருந்தான். அப்பா, எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏழுக்க வேண்ட வண்ணமாக கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரை முன்பாக நிறுத்தினான். கர்த்தரின் வலது பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவேன் என்று சொன்னவனே, இன்று கர்த்தருக்கு இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தேவனாலே சாட்சி கொடுக்கப்பட்டான். அப்பா, நீரே நல்லவர், தாவீதின் தேவனே, உம்மையே நோக்கி கூப்பிடுறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், வேர்ப்பன் பாடல், சோத்திர பலி அப்பாவுக்கு என்று எல்லோரும் சேர்ந்து தெரிந்த பாடல் பாடுவார்கள். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகந்த நீரே நன்றி ஐயா, சுகந்த நீரே நன்றி ஐயா, பெருந்தந்தீரே நன்றி ஐயா, உமக்கு பெருந்தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துணியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துணியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தே நன்றி ஐயா, உணவு தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா, உமக்கு உடையும் தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. அன்பு கொண்டே நன்றி ஐயா, அன்பு கொண்டே நன்றி ஐயா, அரவணைத்தீரே நன்றி ஐயா, உம்மை அரவணைத்தீரே
ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு கூட வைத்தே நன்றி ஐயா உம்மை கூட வைத்தே நன்றி ஐயா உம்மை பாட வைத்தீரே நன்றி ஐயா உம்மை பாட வைத்தீரே நன்றி ஐயா ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா எனக்கு ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு துதிகரமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு துதிகரமும் மகிமையும் அப்பாவுக்கு சுகந்தந்திரே நன்றி ஐயா சுகந்தந்திரே நன்றி ஐயா பலந்தந்திரே நன்றி ஐயா உனக்கு பலந்தந்திரே நன்றி ஐயா ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு துதிகரமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு துதிகரமும் மகிமையும் அப்பாவுக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு சுகம் தந்தவரே நன்றி பலம் தந்தவரே நன்றி உணவு தந்தவரே நன்றி உடை தந்தவரே நன்றி அன்பு உந்தவரே நன்றி அரவணைத்தவரே நன்றி கூட வைத்தவரே நன்றி பாட வைத்தவரே நன்றி அபிஷேகித்தவரே நன்றி அனலாக்கினவரே நன்றி ரத்தம் சிந்தினவரே நன்றி ரட்சிப்பு தந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் சுகம் தந்ததினால் நாங்கள் வாழுகிறோம் அப்பா இந்த சுகத்துக்காய் நன்றி எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்கள் செய்தவரே யெகோவா ராபா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சோத்திர பலியில் தேவனை மகிமைப்படுத்தான் இருக்கிறபடி சோத்திர பலியில் தேவனை மகிமைப்படுத்தான்னு சொன்னவரே எல்லாம் பிரசாதத்தை பார்த்து உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் உடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சகல துதியும் கனமும் உமக்கு தரம் உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் அமைந்திருக்கிறோம் வந்த ஒரு சபை சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் அவர் புதிய மாதத்தை காண செய்தார் தேவனுடைய பந்தியில் நம்மிடத்தை சிலாக்கியத்தை கொடுத்தார் ஆகவே இதுவரை நம்ம நடத்தின தேவன் தொடர்ந்து நம்ம நடத்துவார் ஆகவே இந்த நாட்களும் நாங்கள் சிஸ்டர் கனகாலத்துப்புறம் வந்திருக்கோம் அவங்க ஒரு சாட்சி சொல்ல போகிறார்கள் அருமையான சங்கீதத்தை வாசிக்க கற்று உதவி செய்தார் சிஸ்டர் ஒரு சாட்சி சொல்ல போகிறாங்க அந்த சாட்சிக்கு பிறகு தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் அதுக்கு பிறகு நாங்கள் சிறிய பிள்ளைகளை வரவழைப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமை உண்டாதாக. கடந்த நாள் வருடம் முழுவதும் கடந்த 1925 வருடம் எனக்கு பயங்கரமாக ஒரு கடினமான காலங்கள் டாக்டர் கூட கைவிட்ட நிலையில் வந்துட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலை. எல்லாருக்கும் எனக்காக ஜெபிச்சிங்க, மொழிக்காரங்கள் ஜெபிக்குங்க. என்னுடைய பாடுகள் புத்தகங்கள் எல்லாவற்றையும் இங்கே அறிந்தீங்க. கர்த்தருடைய அம்மா மகிமைப்படுதாக. இன்று வாழ வைத்து நான் உயிரோடு இருக்குது கர்த்தருடைய கிருபை. பெரியதான கிருபைகள் நான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை வந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கூட அப்படி நன்றி. ஒரு நாளும் ஊழியக்காரர்கள் சபையார் எல்லாரும் ஜெபித்தீங்க. அதற்காக கூட அப்படி நன்றி. என்னுடைய இந்த ட்ரீட்மெண்ட் என்ன குறையலை. இந்த ட்ரீட்மெண்ட் 3 மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் என்னை காப்பாற்ற தேவன் என்ன நான் வடித்துவார். அறிவுண சொத்துக்காக நான் யோடிக்கிறேன். கர்த்தர் நாமத்தை மயப்படுவதாக.
அந்த கரங்களை தட்ட அப்படியாக சுகத்தை கூட தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய ஞாபக நேரத்தில் பிள்ளைகளாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. வந்து ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது நாங்கள் பிறந்த நாள் ஒரு காட்சியோடு நாங்கள் நேற்றைய நாளும் சகோதரருடைய பிறந்த நாளாக இருந்தபடினால உபவாச கூட்டத்தில் ஜெபித்தோம், பக்தாக்களும் ஜெபித்தோம். இப்பொழுது இந்த ஆராதனையில் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். சகோதரியை நாங்கள் கிடைக்கிறோம், அங்கே காண இருக்கிறாங்க. எல்லோருமா நீங்களே ஜெபம் பண்ண போறீங்க சபையாக. ஜீசஸ் நேம், glory to Father and the Son and the Holy Spirit. அப்பா கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணிமணி கூட காத்த தேவன் புதிய ஆண்டிலே கத்தாவே புதிய கிருபைகள் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மன விருப்பங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆண்டவரே அனல் மூட்டப்பட்டு கத்தாவே ஊழியத்தை வல்லமையாக்கி கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு உன்னை அனுப்புகிற தேவன் நான் அல்லவாண்டு கிதியோனை பலப்படுத்தின தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன். ஆண்டவரை நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் சொன்ன தேவன். வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். ஆண்டவரை இன்னுமாய் ஆண்டவரை கத்தாவே சரீர சுகபலன் தந்து கத்தாவே ஆண்டவரை கத்தாவே அப்பா நீங்கள் தெய்வீக ஞானத்தை தந்து ஊழியத்தை செய்யவும் ஆண்டவரை கத்தாவே எனக்கு ஆசீர்வாதமாயிருக்கு. கர்த்தர் திரும்ப செய்வீராக. பெற்றோர்கள் ஆண்டவரே சகோதரர்கள் அவை மக்கள் ஒவ்வொருவருமாய் நாங்கள் நாளிலே அதற்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். நாமத்தினாலே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னுடைய ஆசீர்வாதத்தினை காக்க கடவர். தம்முடைய முகத்தினுடைய பிரகாசிக்கப்பட்டிருக்கிறவர். தம்முடைய முகத்தினுடைய சமாதானங்கள் நடைபெறவர். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இப்படி நாங்கள் உற்சாகமை கொடுக்கறதை ஜெபம் பண்ணி நாங்கள் சிறிய வந்து வசனங்கள் சொல்லி கேட்க போகிறோம். அந்த கத்தாவே உற்சாகமை கொடுக்கறது பிரியமாக சொல்லி உற்சாக மனதோடு நான் கொடுக்க போகிறோம். உங்களை காணிக்கை அங்கேறிங்க. ஆண்டவரை கத்தாவே இந்த நாட்களில் பிள்ளைகள் செய்து வர ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி. தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிங்க ஐயா, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இப்பொழுது சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்ல பரிசுத்த ஆவியான உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகமாக இவரிடத்தில் பிரியமாக எங்கே காணினாங்க தேசங்களுக்காக ஜெபம் பண்ணணும். வசனம் சொன்னால் அப்புறம் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணணும். மறந்து ஓடிட்டு The Lord has done everything what He planned. I will give you rest. Amen. கர்த்தர் நல்லவர். ஆமென். Ready? ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். நானே உன் பரியாட்சிய ஆன கர்த்தர். கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்நாள் துதி உண்டாகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கும். சிறிய பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் நடக்கும் பொழுது கிறிஸ்மஸ் என்று ப்ரோக்ராம் வச்சுருவாங்களா. ப்ரோக்ராம் வந்தால் அந்த பாலன் கூடு ஜோசேப்பு வேறு பாடமாகி அவை வந்து சொல்ல ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டது. எப்படி நாடகம் செய்யணும்னு சூசியப்பெரும் மரியம்மா வரைக்க சத்துறதுக்கு போய்க்க இப்படியெல்லாம் நடக்க. ஆனால் ஒரு பிள்ளைக்கு வந்து வெக்கம், அவனை கொஞ்சம் கஷ்டம். அப்போ தாய் வந்து சொன்னான் அவனோட மனம் வேதனைப்படும், அவனுக்கு ஏதாவது சின்ன கட்டம் கொடுங்க. சரி, அந்த டீச்சர் என்ன செய்ய சின்ன ஒரு கட்டமாக ஒரு குறிப்பிட்ட வசனம் சத்திரத்தில் இடமில்லை. இவனுக்கு சத்திரத்தில் இடமில்லைன்னா வசனம் அது மட்டும்தான் சொல்லணும். மிச்சம் கொஞ்சமாக கஷ்டமான இதாண்டபடியாக தம்பி நீ வசனம் இந்த இடத்துல இடமில்லை என்று மட்டும் சொல்லுவாங்க சத்திரத்தில். இப்போ நாடகம் கிறிஸ்மஸுக்கு நடக்குது. மாலா சூசியப்பெரும் வரையினான் தேடிக்கொண்டு இடத்த. இப்போ இவன் நிற்கிறான், ரெண்டு தேய்ச்சி போய் நிற்கிறான். காரணம் என்னவென்றால் இந்த பயிற்சி கொடுக்கும் பொழுது சண்டே ஸ்கூல் ஜூனிஃபோர்த்து தான் பயிற்சி கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் மேக்கப் பண்ணி வர்றார்கள். சூசியப்பெரும் மாதிரி மேக்கப். எனக்கு ஆச்சரியம். அது சொல்ல வந்து அப்போ தாய் சொல்லுன்னா முன்னுக்கு சொல்கிறான் சொல்ல
அவன் சொன்னா, இந்த இடத்துல இடம் இல்லை, எங்கள் வீட்டை இடம் இருக்கு, வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் எடுத்து கருந்தள்ளினாங்களாம். பாருங்க, அது சின்ன குழந்தைக்கு அந்த கொடுக்குற உள்ளம் இருக்கு. இந்த இடத்துல இடம் இல்லை, நீங்கள் வீட்டை வாங்க, எங்கள்கிட்ட இடம் இருக்கு. அல்லேலூயா. ஆகவே தான் சிறியவர் சொல்கிற ஒரு வார்த்தை அது பரவலாக சொல்லப்படும். சின்ன சின்ன விஷயம் இல்லாமல். ஆகவே தான் நான் வசனங்களை சொல்வதற்காக பிள்ளைகள் அழைத்து அவள் வாயினால பாட துதி உண்டாக கற்று செய்கிறார். தேசங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வழக்கம் போல தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுறது வழக்கம். சௌரம் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஆகவே நாங்கள் ஜெபத்தில் இருந்து அதுக்கு பிறகு என்னுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆகவே தேசங்களுக்காக புதுசவன் ஜெபம் பண்ணுவார். ராஜாக்கள் அதிகாரி ஜனாதிபதி வச்சுக்கொள்ளவன் என்றாலும், அவங்களோட ராணுவத்தை வச்சுக்கொள்ளவன் என்றால், அவங்களோட ஸ்கூலுக்கு பிள்ளைகளை வச்சுக்கொள்ளவன் என்றாலும், அவங்களோட குடும்பங்கள், முதியோர்கள், வாலிபர் கண்கள் வச்சுக்கொள்ளவன் வன்முறைகளுக்கும் பால்வெட்டுகளும் வன்முறைகளும் போதைப் பொருட்களும் அன்றைய களவுகளும் அயலமாக தெரியிருந்த தேசம். அன்றைய யுத்தம் முடிந்தவர்களும் வன்முறை தெரியிருந்த தேசமாக எங்கள் தேசம் காணப்படுறது. அன்றைய 2026 அவருடைய தேசத்தில் சமாதானத்தை கடுமையை கத்திரிக்கப்படுவார். இல்லாமல் சூழ்நிலைப்படுத்தப்படும் வார்த்தையை வாக்குத்தத்தை நிறைவேற்றவே வந்தாலும் இந்த வாக்குத்தத்தை இந்த சமூகத்தில் இருந்து நோக்கி வந்தாலும் தவறுக்கு வரையிலான காண செய்கிறார்கள். அவர்கள் இந்தியாவை ரசிக்கிறார்கள், குடிமக்களை ரசிக்கிறார்கள், விற்கிற ஆராய்ந்து விதையாக்குகிறார், அறியாமையிலிருந்து விதையாக்குகிறார், பாவடிமத்திலிருந்து விதையாக்குகிறார்கள். 143 கோடி மக்கள் பெரும்பான்மை வாழ்ந்த தேசம். அதில் பெரும்பான்மையான தேசம் மக்கள் தமிழகத்திலிருந்து அடைய வேண்டுமாய் வந்தார்கள். அவர் ரசிக்கப்படவே எங்கள் தேசத்தின் வேண்டுதலும் எங்கள் ஆழ்ந்த கவலையுமா இருக்கிற கட்டாவை அவனை நோக்கி பார்க்கிற போல சென்றது போல இஸ்ரேல் ரசிக்கப்படவே எங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது சொன்னது போல அந்த இந்தியாவில் ஜனங்கள் ரசிக்கப்படுவது எங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதா நீங்கள் செய்யப்படுவதற்காக நன்றி சொல்லுவோம். அந்த ஜீவனத்தை தேசத்தை குடிமக்கள் ரசிக்கிறா, அற்புதம் சினிமா போதைகள் விளையாடுகிறா, வாலிபர்கள் அற்புதத்துக்கு அருமையாக இருக்கா, சிறுத்துக்கு அருமையாக இருக்கா, சினிமாவுக்கு போதைகளுக்கு அருமையாக இருக்கிறார்கள். வேண்டும் வாலிபர்கள் ஆலயத்துக்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள். கத்தா இங்கே தேவ பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுவது முந்தி என்ற ஒரு மிஷனரி அனுப்புகிறார்கள் தேசத்துக்கு. அவர் சொன்னதனால் எங்கள் தேச மக்களை நன்மைகள் பெற்றார்கள். அதே போல இவர்களுக்காக நாங்கள் யோகம் நான் கடனாளியாக இருக்கிறோம். இவரை ரட்சிப்பீராக. கத்தாவை கேளும், கத்தாவை கவனியும், கத்தாவை மன்னியும், கத்தாவை ரட்சியும். அவர்கள் சிறைத்தை ஒப்புக்கை செய்து ராஜ்யோடைய ஆலயம் கருங்கல் செய்து நாடுகள் நடந்து செய்கிறார், ரட்சிக்கப்பட செய்கிறாங்க. அன்றைய கடைசி நாட்களில் அன்றைய தேவனுடைய ஆலயம் படுகொலியில் உயர்த்தப்படும். அன்றைய அங்கே வேதம் போதிக்கப்படும் என்று ஜனங்கள் ஏராளமாய் ஓடிவரான்னு சொன்ன வாக்குத்த நீங்க 2வது எட்டாவது நாள் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். கடைசி நாட்களில் இந்த ஆண்டை பாப்னா சேசார் கட்டடத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாம் ஓடிவர நாட்கள் சீக்கிரமாய் வரப்போவதற்காக நன்றி சொல்வோம். எஸ்ஏ 60-22 மணி சீனவன் 1000 சிறியவன் நிறத்தை யாதிமாவான் கத்தரா நான் ஏற்றவா தீர்மானித்திருந்தால் அந்த ஆலயத்தை தேவனுடைய வேதம் போதிக்கப்படும் என்று கேள்விப்பட்டு ஜனங்கள் ஆண்டை மிக 2 வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படுவதற்காக நன்றி சொல்வோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாங்கள் இப்போ தேவனுடைய வார்த்தைகளை கண்டு செல்ல போகிறோம். கலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நாங்கள் வார்த்தைகளை கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பிதாவே, இந்த மாலை ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சொல்லிட்டு பாடினோம். உடைய ஜீவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். அப்பா, மனித 40 நாளை மாத்திரமில்லை, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று சொல்லப்பட்டபடி வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எங்களோட பேச பிறத்த வைக்காம கூடானபடி ஸ்தோத்திரம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புத்தகம் 100வது சங்கீதம் 2வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாங்கள் அவருடைய ஜனங்களின் மேய்ச்சலின் நாடுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இப்போ இன்று இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் இந்த ஆராதனை குறித்து நான் உங்களோடு
பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். எனவே ஆராதனையின் அர்த்தம் என்ன? ஆராதனை எப்படியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும்? என்னத்தை எப்படிப்பட்ட ஆராதனை தேவன் விரும்புகிறார்? இயேசு சொன்னால், மனிதனுடைய கற்பனைகளை ஊதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று. உலகத்திலே பலவிதப்பட்ட ஆராதனை இருந்தாலும் வீணான ஆராதனை என்ற பெயரிலே சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ன, தேவன் விரும்புகிற ஆராதனை என்ன என்பதை நாங்கள் இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய தேவன் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். எனவே அவர் வானத்தையும் பூமியையும் அண்டசராசங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அப்ப அவருக்கு நிகராக ஒன்றுமே இல்லை. அப்ப அவர் பெரிய தேவனாக இருக்கிறபடினாலே அந்த தேவனை பரலோகத்திலே எப்படி ஆராதிக்கிறார்களோ அதே போல நாங்கள் பூமியிலே ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சித்தம் பரமண்டங்களே செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுது. அண்டு ஜீவத்தில் இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்ப அங்கே தேவதூதர்கள், அங்கே 24 மூப்பர்கள், ஜீவன்கள் எல்லாம் தேவனை பணிந்து குனிந்து ஆராதிக்கிறார்கள். எனவே அந்த ஆராதனைக்கு பாத்திரராகிய அந்த தேவனை எப்படி ஆராதிக்கப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9-11 வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 4:9-11 வரை. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. கிரீடங்களை கலட்டி சாஸ்தாங்கமாய் விழுந்து தேவன், அதாவது நீரே மகிமைக்குரியவர், நீரே பாத்திரர், நீரே வண்டசராசனங்களை படைத்த தேவன் என்று அங்கே அவருக்கு மகிமை செலுத்துகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே நம்முடைய தேவன் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் ஆராதனை என்று சொல்வது, இந்த ஆராதனைக்கு பாத்திரராகிய தேவனுக்கு நாங்கள் ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லி நாங்கள் அவரை பயபக்தியோடு நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அப்போ எஸ்ராவின் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தால், எஸ்ரா வேதத்தை வாசித்த பொழுது அவர்கள் எழுந்திருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் சாஸ்தாங்கமாய் விழுந்தார்கள், கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அப்போ இது ஒரு இன்னைக்கு நாங்கள் இந்த தேவனை ஆராதிப்பதற்கு எப்படி பயபக்தியோடு செய்ய வேண்டும் என்பதற்கு வசனங்களை நாங்கள் வாசிப்போம். நெகேமியா 8ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்கள் சொல்லப்படுகிறது. அப்படியாக எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்களா? அப்ப ஆராதனை என்ற சொல் தமிழிலே, ஆங்கிலத்திலே வேர்ஷிப் என்று சொல்லப்படுகிறது. தமிழிலே ஆராதனை என்றும் தொழுது கொள்ளுதல் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ பணிந்து குனிந்து கர்த்தரை தொழுது கொள்ளுதல். எனவே கர்த்தரை தொழுது கொள்வது, அதாவது நாங்கள் வாகனத்திலே சொல்லும் பொழுது கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். இவ்விதமான தேவனை சமீபமாக பெற்ற ஜனம் வேறு எங்கே இந்த உலகத்தில் நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வேறு ஆண்டவரை சமீபமாய் கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் சமீபமாய் வருகிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், இயேசு 2-3 பேர் என்னுடைய நாமத்திலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி. அப்போ அந்த ஆராதனையிலே தேவன் இறங்கி வருகிறார். அவர் துதிகளின் மடுவில் வாசம் பண்ணுகிறார். அப்போ அந்த ஆராதனை முறைமைகளை கவனிப்பதற்கு தேவ தூதர்கள் இறங்கியிருப்பார்கள். அப்போ இவைகளெல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் நாங்கள் பாருங்கள், ஒரு ராஜா ஒரு இடத்திலே வருகிறார் என்றால் எப்படி அந்த போலீஸ் இராணுவ படைகள் அந்த இடத்திலே சூழ்ந்திருக்கிறது போல ஆராதனை என்று நாங்கள் அந்த இடத்திலே வரும் பொழுது தேவதூதர்கள் எல்லாம் அந்த இடத்திலே இருப்பார்கள். தேவனை நாங்கள் ஒருமனப்பட்டு ஸ்தோத்தரிக்கும் பொழுது அங்கே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருகிறார். ஆனால் அந்த இறங்கி வர முடியாதபடிக்கு தடைகள் இருந்தால் தேவன் அந்த இடத்திலே உலாவி வர மாட்டார். அப்ப நாம் ஒவ்வொருவரும் இதை காத்து கொள்ள வேண்டும்.
இந்த தேவன் இந்த ஆலயத்திலே இறங்கி கிரியை செய்ய விடாதவண்ணன் என் மூலமாக எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஆயத்தத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே அதாவது பக்தி உள்ள ஜனங்கள் பயபக்தி உள்ள ஜனங்கள் குறைந்து போகிறதை நாங்கள் காணுகின்றோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு தேவ சமூகம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எனவே நாங்கள் அவரை பயபக்தியோடு ஆராதிக்கிறோம் என்று ஆராதனைக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை நாங்கள் செய்ய வேண்டும், எப்படி நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும்? சங்கீதங்களின் புத்தகம் 96:9 இப்படியாக வசனம் சொல்வது வாசிப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாகும். பூலோகம்னால் பூமியில் ஒவ்வொரு மக்களும் அவருக்கு முன்பதாக நடுங்குங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ அவருக்கு முன்பதாக நடுங்குகள் என்று சொன்னால் ஒரு பயபக்தி நமக்குள் இருக்க வேண்டும். அதைத்தான் நடுங்குங்கள் என்று சொல்லப்படுது. எனவே அந்த தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த அலங்காரம் தேவை. அப்போ நாங்கள் இந்த வாழ்க்கையிலே அதாவது தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். அப்போ அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராயிருக்கணும் என்று விரும்புகிறோம். அப்போ இயேசு எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி எங்களை அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இருக்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கொண்டு நம்முடைய பாவங்கள் கழுவி நம்மை சுத்திகரித்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாங்கள் ராஜாக்கள் ஆசாரியர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதன் மூலம் நாங்கள் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தமாக மென்மேலும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்முடைய அலங்காரம் பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நாங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் தேவையற்ற காரியத்திலும் ஈடுபட்டு கடவுளையும் தேடுவோம் என்று அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்பட மாட்டார். அப்போ தேவன் அதாவது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து சிறுமைப்பட்டு ஆவியிலே நிறம் கொண்டு அவருடைய வசனத்துக்கு நாங்கள் நடுங்கி இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக தேவன் சொல்லியிருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் அசுத்தமான இடத்திலே உலாவி வர மாட்டார். ஆசரிப்பு கூடாரத்திலே அசுத்தம் இருந்த பொழுது பாளையத்துக்கு புறம்பாக போட சொன்னார் ஆண்டவர். பாளையத்திலே அசுத்தம் இருந்தது, தேவன் உலாவி வர முடியவில்லை. எனவே ஆசரிப்பு கூடாரம் பாளையத்துக்கு புறம்பாக இருக்கும் என்று. அதே போல தேவன் எங்களை அதாவது நாங்கள் எபிரேயரில் நாங்கள் வாசிக்கிறோம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடித்தோடும். அதனால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு செலுத்த கடவோம். ஆராதனை என்பது பலி செலுத்துவது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே எந்த பலிகளும் நாங்கள் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஸ்தோத்திர பலி, நன்மை செய்வது, தான தர்மம் பண்ணுவது, இவங்களெல்லாம் பலி. அப்போ ஸ்தோத்திர பலி செலுத்தி நாங்கள் ஆண்டவருக்கு ஆராதிக்கிறோம். அப்படி என்றால் என்ன சொன்னால், அதாவது தேவனங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை எண்ணி நாங்கள் நன்றி பலியாக ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம். எனவே தான் நாங்கள் ஆரம்பத்திலே துதிக்கிறோம். துதித்து நாங்கள் பலி செலுத்துகிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை. எனவே ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாங்கள் நன்றி பலி செலுத்தி ஆண்டவருக்கு நாங்கள் ஆராதிக்க வேண்டும். இப்போ சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், அவர் கர்த்தர் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், அதற்கு நான் என்னத்தை செலுத்த போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 116, 12, 13 வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எண்ணத்தை நான் செலுத்துவேன் என்று கேட்டுவிட்டு அவரே அதுக்கு பதிலையும் சொல்லுகிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இரட்சகராகிய தேவனை தொழுது கொள்வேன். பாருங்கள், பாத்திரம் என்று சொல்லும் பொழுது ஒரு கப் என்று சொல்லப்படுகிறது. என்ன, ஒரு விளையாட்டு போட்டியிலே வென்றால் அவருக்கு ஒரு கப் கொடுக்கப்படுகிறது. அதே போல நாங்கள் ரட்சிக்க சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு அந்த ரட்சிப்பின் பாத்திரம் கிடைத்திருக்கிறது. எனவே அதை நான் உயர்த்தி இரட்சகராகிய தேவனை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 17 to 19 வரையும் சொல்லுகிறார். வாசிப்போம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமை உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன்.
அல்லேலூயா. அப்போ பொருத்தனைகள் செலுத்தி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவது ஆண்டவர். அப்போ இது ஆராதித்து அவரை நாங்கள் உயர்த்துவதற்கு இந்த சங்கீதக்காரன் சொல்கிற இந்த வசனத்தின்படி நாங்கள் ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகள், செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவது, எங்களுக்கு ரட்சிப்பை தந்து நன்றி, எங்களுக்கு இருக்க நல்ல வீடு தந்து நன்றி, வாழ தேவையான வசதிகள் தந்தி நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார். அதை ஏறெடுத்து அவருடைய மகத்துவங்களை சொல்லி அவர் வானத்தையும் பூமியையும் மண்டசராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நாங்கள் அவருடைய மகிமையின் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி நாங்கள் துதிக்கும் பொழுது அவர் அதிலே பிரியப்படுகிறார். அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருகிறார், தேவன் அசைவாடுகிறார், தேவ ஜனங்கள் கூடும் இடங்களிலே தேவன் அசைவாடுகிறார். எனவே தேவன் அசைவாடாத அந்த ஆராதனை வீணான ஆராதனையாக இருக்கிறது. எனவேதான் இயேசு, அதாவது தேவன் பிதாவானவர் எப்படிப்பட்ட ஆராதனையை விரும்புகிறார் என்று அங்கே சமாரிய ஐஸ்டியோடு பேசும் பொழுது இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார். பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 வாசிப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. அப்ப தேவன் பிதாவானவர் என்னத்தை விரும்புகிறாரா? அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் பிதாவான விரும்புகிறார் என்று இயேசு சொல்லி தந்தார். அதாவது அவர் விரும்புகிறது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உண்மை என்பது சத்தியத்தை குறிக்கிறது. சத்தியம் ஆண்டவர் அதாவது நமக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் தந்திருக்கிறார். இன்றைக்கு அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது ஆவி ஆத்மா சரீரம் நிறைந்த மனிதனுக்குள்ளே, அதாவது நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அங்கே விடுதலை பெறுகிறது. ஆத்மா ஆவி கட்டப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை பெற்று அந்த எங்களுக்கு இருக்கிற அந்த ஆவியோடிலே பரிசுத்த ஆவி எங்களை ஆண்டவரை ஆராதிக்கும்படி செய்கிறார். அப்ப உண்மை என்று சொல்லும் பொழுது சத்தியம். அப்ப இந்த சத்தியம் என்று சொன்னால் என்ன? அவருடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனமே சத்தியம் என்றால் நம்முடைய தேவன் சத்தியபரன் ராகிய கத்தாவே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவன் சத்தியபரன் என்று சொல்லப்படுவது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று. அடுத்து இயேசு சொன்னார், சத்திய ஆவியான பேற்றவான் இடத்திலே வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார்கள். அப்ப ஆவியானவர் தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? பிதா என்னத்தை விரும்புகிறார் அதன்படி நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்தால் அதுதான் ஆராதனை. பாருங்கள், இன்றைக்கு மனிதருக்கு பிரியமாய், அதாவது மனிதர்களை கற்பனையாய் போதித்து நடத்துகிற ஆராதனை, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆராதனைகள், அதாவது ஒவ்வொருவரும் கற்பனை பண்ணி இப்படி நாங்கள் தேவனை ஆராதிக்கலாம் என்று அந்த ஆராதனை தேவன் விரும்பவில்லை. இந்த சத்திய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் ஆராதிக்க வேண்டும். எனவே தேவன் அதாவது எங்களுக்கு எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறபடினால் அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் பெறும் பொழுது, ரட்சிப்பை அனுபவத்தை பெற்று பரிசுத்த ஆவியை நாங்கள் பெறும் பொழுது, எங்களுக்குள்ளே இருக்கிற எங்களுடைய ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணையும் பொழுது அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று ரோமர்கள் நிறுவனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க, அப்பா பிதாவே என்று அவரை அழைக்க அபிஷேக வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது ஆவியில் நிறைந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனையிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் தேவனை ஆராதிக்கும் பொழுது, அதாவது ரோமர்கள் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் ஆமென் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்றைக்கு சத்தியத்தை பொய்யாக மாற்றி பலவிதமான ஆராதனையை நடந்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டிகத்தரை விட்டுவிட்டு படைத்த தேவனை விட்டுவிட்டு படைத்த தேவன் படைத்த பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லை. எனவே அதைத்தான் தேவன் சொல்றார், தேவனை ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களும் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனுக்கு ரூபம் இல்லை. அவருக்கு ரூபம் இல்லாதனால் இந்த இடத்திலே ஆலயத்திலே சுரூபங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு சுரூபங்களை வைத்து, அதாவது மனிதர்கள் கற்பனை பண்ணி கட்டுக்கதைகளை நம்பி இப்படித்தான் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆராதனை செய்தால்
அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அப்ப நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் நமக்கு என்னத்தை சொல்லுகிறார்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்ப புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்ப ஆராதனை என்பது அர்ப்பணத்தோடு கூடியிருக்கிறது. அர்ப்பணிக்காமல் ஆராதனை நாங்கள் அது வீணான ஆராதனை. அப்ப எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக நாங்கள் ஆராதனை செய்வது மாத்திரமல்ல, எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். அப்படின்னால் பழைய எண்ணங்கள் இருந்து நாங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாங்கள் பழைய பாவ வாழ்க்கை, பாவ சிந்தனைகள் இவர்களிலிருந்து நாங்கள் ஒரு மறுமுகமாகி பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு தேவனை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறார். எனவே இப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறவர்களை தேவன் தேடுகிறார் இந்த கடைசி நாட்களிலே. எனவே இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், ஆராதனை என்ற பெயரிலே எத்தனையோ வீணான ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப இது தேவன் விரும்புகிற ஆராதனை அல்ல. ஆராதனை இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுத்து நோக்கம் என்ன? ஆராதனை செய்வதற்கு. அப்ப யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே உங்களுடைய பிள்ளைகள் அதை பற்றி கேட்டால் இதை நீங்கள் இப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த ஆராதனை என்பது நாங்கள் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள். அப்படின்னால் எகிப்து இந்த உலகத்திலிருந்து நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரிக்கக்கூடாது. தேவனுடைய நன்மை என்ன, பிரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்று நாங்கள் அறிவதற்கு எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். எனவே ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை மாறுகிறது, எங்களுடைய சிந்தைகள் எல்லாம் மாறுகிறது. நாங்கள் பாவ சிந்தையில இருந்தோம், அக்கிரம சிந்தையில இருந்தோம், இன்னும் அதாவது நம்முடைய உணர்வுகள் எல்லாம் பழி வாங்குகிற உணர்வுகளாகவும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மன்னிக்க முடியாத விரோதங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், இப்படியான மாம்சத்தின் எண்ணங்கள் உடையவர்களாக இருந்து நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டு ஆவியின் சிந்தையுடையவர்களாக, ஆண்டவருடைய சிந்தையுடையவர்களாக எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு நாங்கள் ஆண்டவரை அந்த பரிசுத்த சிந்தையோடு அர்ப்பணிப்போடு ஏறெடுக்கப்படுகிற அந்த ஆராதனையை தான் தேவன் பிரியப்படுகிறார். எனவே அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனை ஆராதிப்பது அவசியம். ஏனென்றால் அன்றைக்கு பார்வோன் அதை ஆராதிக்க விடாதபடி ஜனங்களை தடுத்தது போல இன்றைக்கும் ஜனங்களை ஆராதிக்க விடாதபடி அந்த பார்வோனின் ஆவி பலவிதமான தடைகளை கொண்டு வந்து ஜனங்கள் தேவனை ஆராதிக்க விடாதபடி, ஆராதனைக்கு வர விடாது என்றுதான் அந்த தீய சக்திகளின் எண்ணங்கள். எனவே ஆராதனைக்கு ஜனங்கள் போகின்றாலே அந்த சாத்தான் தடைகளை கொண்டு வந்து அவர்களை ஆராதனையிலே, குடும்பங்களிலே குழப்பங்களை கொண்டு வந்து, ஞாயிறு என்றாலே பலவிதமான தடைகளை உண்டு பண்ணி எப்படியாவது அந்த ஆராதனைக்கு வராமல் ஜனங்களை தடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கண்களுக்கு தெரியாத தீய சக்திகளின் கிரியைகள் நமக்கு தடைகளை கொண்டு வரும் பொழுது நாங்கள் அந்த தடைகளை தாண்டி நான் தேவனுக்கு ஆராதனை செலுத்த போகிறேன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், நான் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறேன் என்று தடைகளை தாண்டி நாங்கள் தேவ சமூகத்துக்கு கர்த்தரை குறிப்பிட்ட நேரத்திலே பயபக்தியோடு ஒரு அர்த்தமுள்ள ஆராதனை செய்யும் பொழுது பிரியமானவர்களே, எழுப்புதல் தாமதிக்காது. இந்த எழுப்புதல் தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமான ஆராதனை எங்கும் குறைந்து காணப்படுகிறது. எனவே நம்முடைய ஆராதனை முறைமைகளிலும் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் சபையோராய், நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமாயிருக்கிறதா? அப்படி இல்லாத பட்சத்திலே வருநாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்வோம். அவர் விரும்புகிறபடி நாங்கள், அதாவது பரிசுத்தவான்களுடைய சபையிலே எல்லாம்
ஒழுங்காக நேர்த்தியாக இருக்கணும் என்று பவுல் சொல்லுகிறார். தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் சபைகளிலே தேவன் உணாவை வர வேண்டும், தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும், கர்த்தருடைய ஆராதனையிலே பிரியமாக இருக்கணும் என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம் இறங்குவதற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு பரிசுத்த சிந்தியோடு தேவ சமூகத்திலே நாங்கள் கடந்து வருவோமாக. இறுதியாக நாங்கள் பார்ப்போம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. அதில் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாங்கள் இந்த உலகத்திலே எல்லாம் அசைக்கப்பட போகிறது. ஆனால் நாங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும், ஆராதனை என்பது பயபக்தியோடு செய்யப்பட வேண்டியது. அதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அப்படி ஆராதனை செய்யும்படி கிருபையை நாங்கள் பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே. பட்சிக்கிற அக்னி என்றால் என்ன? அவர் பாவங்களை கண்டிக்கிற பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே பட்சிக்கும் அக்னி பாவங்களை கண்டிக்கிற பரிசுத்தமுள்ள தேவன். அவரை நாங்கள், அதாவது அவரை ஆராதனைக்கு பாத்திரர். அவருக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து புரிந்து அவரை ஆராதிக்க வேண்டும், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ரட்சகரை தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும், நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும், உலகத்துக்கு ஒத்த சந்தரிக்கக்கூடாது, இறுதியாக பயபக்தியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமரப்போகிறோம். இப்போ கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமரும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு சிலுவையிலே ஜீவனை கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த திருவிருந்தை குறித்து சொல்லும் பொழுது, அதாவது துப்புரவு உண்மையோடு கூட நாங்கள் பண்டிகை ஆசரிக்கப்படுவோம் என்று பவுல் கொரிந்தியர் நிருபத்திலே எழுதி காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே துப்புரவு இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், அசுத்தம் காணப்படக்கூடாது, அக்கிரம சிந்தை காணப்படக்கூடாது, பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இந்த ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். எனவே அர்ப்பணத்தோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே அமர்வோம். இந்த மாதத்தின் முதல் ஆராதனையிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எனவே நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். ஆண்டவர் தாமே இன்னுமாய் நாங்கள் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ன என்று வேதத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டு அவருக்கு நாங்கள் உண்மையாய் அவரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மை பிரியமாயிருப்பார். எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா என்ற துதியுடன் நம் தேவனை ஆராதிப்போம். ஆமென். அல்லேலூயா என்ற துதியுடன் நம் தேவனை ஆராதிப்போம். அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் மாட்சிமை பொருந்தியவர். அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் மாட்சிமை பொருந்தியவர். ஆமென். அல்லேலூயா என்ற துதியுடன் நம் தேவனை ஆராதிப்போம். துதிகளுக்கு துதிகளுக்கு பாத்திரரவரே தான், தூதர்களும் போற்றிடும் தேவனவரே. அல்லேலூயா. துதிகளுக்கு பாத்திரரவரே தான், தூதர்களும் போற்றிடும் தேவனவரே. அவர் உன்னதரே, அவர் வல்லவரே, அவர் மகிமை நிறைந்தவரே. அவர் உன்னதரே, அவர் வல்லவரே, அவர் மகிமை நிறைந்தவரே. ஆமென். ஆமென். அல்லேலூயா என்ற துதியுடன் நம் தேவன் ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, சேதமின்றி
காத்திட வல்லவரே. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, சேதமின்றி காத்திட வல்லவரே. அவர் அற்புதரே, புதுமானவரே, அவர் அதிசயமானவரே. ஆமென். அவர் அற்புதரே, மானவரே, அவர் அதிசயமானவரே. ஆமென். ஆமென். அல்லேலூயா என்ற துதியுடன் நம் தேவனை ஆராதிப்போம். வல்லமையாய் வெளிப்படும் தேவனவர், வல்லமையாய் வெளிப்படும் தேவனவர். பரிசுத்தரை மகிமையில் சேர்ப்பாரே, அவர் வருகின்றாரே சீயோன் சேர்த்திடவே, அவர் என்றென்று அரசாளுவார். இயேசு வருகிறார், இயேசு வருகின்றாரே சீயோன் சேர்த்திடவே, அவர் என்றென்று அரசாளுவார். ஆமென். அல்லேலூயா என்ற துதியுடன் நம் தேவனை ஆராதிப்போம். அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் மாட்சிமை பொருந்தியவர். அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் மாட்சிமை பொருந்தியவர். ஜெபமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழ்ந்தது சற்று ஆராதிப்போம். அவரை துதிக்க பாத்திரர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தடவை எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியிலே நிறைந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் ஆராதனையிலே பிரியமாயிருக்கிறார், துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த நேரத்திலே ஆவியானவர் இந்த இடத்திலே தேவன் எழுந்தருளுகிறார். அவர் பரிசுத்தவான்களுடைய சபையிலே தேவன் எழுந்தருள தேவன். அவர் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை ஆராதிப்போம். பணிந்து குனிந்து ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பயபக்திக்குரிய தேவனே, அப்பா நீர் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் நடுவிலே பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா சபைக்கு தலையானவரே, அப்பா நீங்கள் ஆண்டவரே சபை நடுவிலே 7 குத்து விளக்கு நடுவிலே உலாவி வருகிற தேவன் அப்பா. சபை நடுவிலே உலாவி வருகிறீர் அப்பா. மக்கு நன்றி ஆண்டவரே. ஓ சந்தரதலகரபதலவதலவா ஓரி மரமலவா ஷியரதலமங்கதலவா. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தம், எங்களுக்குள்ளே ஒரு பயபக்தி ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஒரு ஆண்டவரே அப்பா தேவன் பெரியவர் என்பதையும், அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதையும், அவர் எவ்வளவு ஆராதனையின் பாத்திரம் உள்ளவர் என்பதையும் ஆண்டவரே அப்பா பரலோகத்திலே தங்கள் கிரீடங்களை கலத்தி சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்துமை ஆராதிக்கிறார் போல இந்த பூமியிலும் ஆண்டவரே ஒரு பயபக்தியோடு கர்த்தாவே நாங்கள் உண்மை பணிந்து குனிந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை தொழுது கொள்ள கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே, பட்சிக்கிற அக்னி பாவங்களை கண்டிக்கிற பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய ஆராதனை முறைமைகள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே வரும் நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு வரவிடாமல் எந்த தடையும் வராத வண்ணம் ஆண்டவரே கர்த்தாவே நீர் கிருபை செய்து நாட்களிலே உமக்கு பிரியமான ஆராதனைகளை ஏறெடுக்க
ஆவியானவர் நீங்கள் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொள்ள நீரங்களை தெரிந்து கொண்டேரே ஆண்டவரே. நாங்கள் உண்மை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நீரங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் நடுவிலே நீர் உலாவி இருக்கிறீர் அப்பா. எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவராயிருக்கிறீர். மக்கே நாங்கள் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனமாக எல்லாம் மக்கே இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே அமர்வுகளை ஆயத்தப்படுத்துவோம். அல்லது வேத வசனங்களை வாசித்து கேட்போம். வேத வசனங்களை படிக்கிறேன், அவதானித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 23 31 வாக்கியங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்ன நிறைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை முடத்தி, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நிறைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமுட ஒரு மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால நீர் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களை அநேகர் பலவீனரும் வியாதி உடவுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திக்கப்படுவோம். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக குற்றப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு வளர்ந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கள் என்றார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்து அப்பா எங்களுக்காக கல்வாரியிலே ஜீவனை கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆத்மை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கடுமையினாலே நாளாகிறோம். சுருண்டாடுகளை பொருந்தோம் மேம்படுத்தான நாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே இந்த மாதத்தின் நிலவாரத்திலே நாங்கள் பங்கு கொள்ள கட்டப்படுத்துகிற காரணம் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். எனவே திருமணம் பெற்றவர்கள் எல்லோரும் பாடலை பாடி முன்னாடி வாருங்கள். இன்று உங்கள்
ஏசையா இன்று உம் பிள்ளை நான் மூன்றாணியார் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா மூன்றாணியார் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினே இன்று உம் பிள்ளை நான் இசையா இன்று உம் பிள்ளை நான். ஜெபம் பண்ணுவோம். சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. ஆவியாத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றப்பட்டதாய் காக்கப்படுவதாக. நம்முடைய அழைத்தவர் உன்னோடு செய்வார். அநியாயம் செய்கிறவன் நியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறேன். மாறனாத அகத்தாகிய செய்வார். வரைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். குடும்பத்தில் இல்லாத அநேக ஆடுகள் இருக்கிறது. அவைகள் எல்லோரும் ஆண்டவரின் குடும்பத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டு பந்தியாக இருந்தது. ஆண்டவரே இமைப்பொழுது எக்கால சத்தங்களுக்கு மர்வமாகி எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்றைக்கும் கத்தரோடு இருப்போம் என்ற நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகமாக நமக்கு இயேசு நாமத்தில் அல்லேலூயா. பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கடுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி
நான் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என்பதனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்கும் நிறைந்த யெகோவாயேலோகி ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த எங்கும் நிறைந்த யெகோவாயேலோகி ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவாசிக்கேனோ ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவாசிக்கேனோ ஆராதனை உமக்கே பாடுமா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரமும் மறந்து தேவனே நாங்கள் ஆராதிப்போம் என்று முடிவெடுப்போம் ஆராதிப்போமா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய்
ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் சொல்லுமா அன்பு கூறுவோம், அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு சொல்லுமா, முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிப்போம். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எங்களை காண்கிற தேவன், கைவிடப்பட்ட நிலையிலும் கூட தேவன் நம்மை கண்டு ஆதரிக்கிற தேவன். என்னை கண்டீரே நன்றி ஐயா. உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. விடுதலையின் ஆராதனை செய்வோம். தேவன் நமது பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறபடினாலே அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. ஜெகோவா ரப்பா ஜெகோவா ரப்பா சுகம் தந்தீரே. நன்றி என்று சொல்லுங்க. சுகம் தந்தது. அல்லேலூயா. ஜெகோவா ரப்பா ஜெகோவா ரப்பா சுகம் தந்ததவன் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுவோம் எல்லோரும்.
அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. நாம் தேவன் மேல அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவர் மேல நாங்கள் அன்பு ஒன்றுக்குள் எப்படி வெளிப்படுத்த முடியும்? தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுதுதான் நாம் அவர் மேல அன்பாக இருக்கிறோம் என்று நாம் வெளிப்படுத்த முடியும். தேவன் அன்பாக இருக்கிறார், நாம் அவர் மேல் அன்பாக இருக்கிறோம் என்று வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஆகவே ஆராதனையில் பிரியமுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆகவே ஆராதனைக்கு ஒவ்வொருவரையும் அழைக்கிறாரே. ஏன் இந்த ஆராதனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழங்கால் படியிட்டு தேவனை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறவர் ஆவியுடனும் உண்மையுடனும் ஆராதிக்க வேண்டும். ஆராதனைகள் பல உண்டு. சரீரங்களை கிழித்து ஆராதிக்கிறார்கள், சரீரங்களை வெட்டி ஆராதிக்கிறார்கள். ஏதோ நாங்கள் தேவனுக்காக செய்தால் தேவங்கள் தண்டிக்காக. ஆனால் நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிந்து அவர் கேட்கிறார், நீ என்னை ஆராதிப்பாயாக. ஏனென்றால் பிசாசானவன் சுத்தி திரிகிறான், அவன் வெட்கப்பட்டு போகும்படியாக தேவன் ஒரு சந்ததியை எழுப்பியிருக்கிறார், அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக. ஆகவே நாங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் விடுதலை தெரிவார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த அன்பு பெரிதென்று சொல்லி அவர் சொன்னதுக்காக நாங்கள் திருப்பி துதித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை கூறப்போம். உண்மையான தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லோரும் துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சிலுவையில் எங்களுக்காக சிந்தனதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பிழைக்கும்படியாக நீங்கள் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தமைக்காக நன்றி. மீண்டும் வருவேன் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து மறுபடியும் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன வார்த்தைக்கா சந்தி ராதுரம சகுலம வாத்தியரம சகலகம ஓரியரம சதரம அக்கரமதரம ஓரம பாபா சதலம தேவ பிள்ளைகள், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனை ஆராதனை கூடுகையில பங்கு பெற வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று முழு உள்ளத்தோடு நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி முடிவெடுப்போம். தேவனை ஆராதிக்கும் பொழுதுதான் தேவன் எல்லா கட்டுகளிலும் நமக்கு சமாதானத்தை தருவார் என்று நாம் விசுவாசத்தோடு வர வேண்டும். தேவனே சுத்த இதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியையும் தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. ஓரிபா ஷதலபா. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், ஆனா பாவ சுபாவங்கள் நீங்கவில்லை. அவை பாவ சுபாவத்தில் எங்களை விடுதலை தாரும். பாவங்களை மன்னித்தது உண்மை, ஆனா அந்த பாவத்தின் சுபாவம் இருக்கிறது, அதுல இருந்து விடுதலை கொள்ள அதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்கு அவளை நடத்துவார். அவர் வந்து அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து நடத்துவார். அல்லேலூயா. அவை பாவம் மன்னிக்கப்பட்ட இன்றைக்கு சொல்லுகிறோம், ஆனா அந்த பாவத்தின் சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. அது மேலும் பாவங்களை செய்ய தூண்டுகிறது. இதுதான் பாவம். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இணைந்து பாவ சுவாதத்தில் எப்பொழுது விடுதலை பெற முடியும்? 2 மனநோயாளிகள் பைத்தியக்காரர்களை டெஸ்ட் பண்ணும்படியாக ஒரு மண்டபத்தில் அழைத்து வந்தார்களாம். அப்போ அவன் குணம் அடைந்துட்டான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி டெஸ்ட் பண்ணினார்கள். அப்போ மப்பன்ற துணியையும் அந்த எடுத்து கொடுத்து விட்டார். இதை நிலத்தை மப்பண்ண, நிலத்தில் தண்ணி இருக்கிறது, அதை மப்பண்ண சொல்லி கொடுத்து விட்டார்கள். கொடுத்து விட்டா அந்த தெளிந்த புத்தி என்ன செய்வான்? தண்ணி இருக்கிறது, ஆனால் பைப்பும் திறந்து இருக்கிறது. புத்தி இல்லாதவன் என்ன செய்வான்? தண்ணியை துடைச்சு பைப்பை கவனிக்க மாட்டான், தண்ணியை எடுத்து போட்டான். அப்போ இவனுக்கு பைத்தியம் தீரவில்லை என்றான் அர்த்தம். ஆனால் தெளிந்தவன், புத்தி தெளிந்தவன் முதலாவது என்ன செய்வான்? பைப்பை நிப்பாட்டுவான்.
பெப்பர் நிப்பாட்டினா போதும். மற்றவெல்லாம் அதே போல தான். முதலாவது இந்த பாவமாகி சுபாவத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னான். இதில் பெப்பர் நிப்பாட்டினால் மற்ற எல்லாம் சரி, இலகுவாக பண்ண முடியும். அவைதான் பாவ சுபாவங்கள் நமக்கு இருக்கும் பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மை என்று விசுவாசிகள் சொன்ன பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டேன், கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார். ஆனால் அந்த சுபாவம் இருக்கிறது. ஆவே அது விடுதலை பெறணும். பாவத்தின் சுபாவத்தில் பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். அவர் பரிசுத்த ஆவியானவர் கேட்ட அந்த பெலனோடு அவர் பெலத்தின் ஆவியானவர் நமக்கு துணையாளர். அவரையே நாங்கள் இறுக பற்றி கொள்ள முடியுது. பாவ சுபாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறுகிற பிரியமானவர்களே, தேவனை துதிப்போமா? இந்த பாவ சுபாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். தேவன் எனக்கு சுபாவத்தை மாற்ற வேண்டும். தேவனை நான் உண்மையாக ஆராதிக்க வேண்டும். நான் அந்நிய தேவனை ஆராதிக்க மாட்டேன். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் ஒன்றான மெய்தேவனாய் உண்மையும் நீர் அனுப்பினால் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்படியாக தேவனை ஆராதிக்கொண்டு முடிவெடுத்தவர்கள் உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நான் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க போகிறேன். இந்த நாளிலிருந்து நான் ஆராதனையில் பங்கு பெற போகிறேன். ஆராதனையோட விடுதலையை நான் காண போகிறேன். எனக்கு இருக்கிற வியாதிகள் நீங்க போகிறது. ஓரி பகரபா தீய ரமசக லகரமா ஓரியா ரமசந்தலம் அடிக்கடி கடிதொள்ளப்பட்ட அந்த பிரடியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாமின்றி நாசமுடையவன் வேதம் சொல்கிறது. தேவனுடைய எச்சரிப்பு சத்தங்களை செவி கொடுப்போம். இது கடைசி நாட்களாக இருக்கிறபடியா ஆராதனையை தவற விடாது. முழு உள்ளத்தோடு ஆராதிக்க கூடுக வருவோம். அன்று பார்வோன் தடை செய்தான், ஆராதிக்க விட முடியாமல் அங்கு தடை செய்தான், அழிவை கண்டான். பிரியமானவர்களே, இன்றும் கூட தேவன் ஆராதனைக்காக ஏன் அழைக்கிறார்? ஒவ்வொரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக என்னை ஆராதிக்கும்படி அவங்களை பிரித்தெடுத்தேன் பிறக்கும் முன்னார் சொல்லி பாடினமே. அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிற தேவன். தேவனுக்காக ஒரு ஆராதனை செய்கிற கூட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற வரும் நாட்களிலே தேவ பிள்ளைகளாக தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக ஆராதிக்கும் பொழுது வருகிற நாட்களிலே எல்லா தீங்கிக்கும் அவர் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உன் போக்கையும் உன் வரத்தையும் காக்க வேண்டும் சொன்னார். முழு உளத்தோடு முழு மனதோடு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்துதான் எனக்கு உதவி பெறும், ஒத்தாசை பெறும். பிரியமானவர்களே, அவரிடம் ஒத்தாசை பெறும். இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கட்டும், அவர் வழி நடத்தட்டும். ஜெபம் பண்ண போரும், ஒரு மனப்படுவோம். அன்பும் மனதுருக்கமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆராதிக்க கூடி வந்து உங்களுடைய பந்தியில் அமர்ந்தோம். உங்களுடைய மரணத்தை நாங்கள் அறிந்து உங்களுடைய வருகையை நினைவு கூறுகிறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இன்னும் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். யார் யார் ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிற அந்த சுகம் நீங்கட்டும். யார் ஒருவருக்காக சுகத்துக்காக வேண்டுதலோடு வந்தார்களோ ஆண்டவரே, அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டு அந்த தாயார் குணமடைபடியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே யாருடைய விண்ணப்பத்துக்காக இந்த சகோதரி வந்திருக்கிறார்களோ அந்த விண்ணப்பம் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று மன உறுதியோடு செல்ல கர்த்தர் உதவி செய்யும். வருகிற நாட்களில் இந்த ஜெபத்தை கேட்டு கற்ற அற்புதங்களை செய்து அந்த இடத்திலே இவர் விசுவாசத்தோடு வந்திருந்த அந்த இடத்திலே அந்த மகளை நீங்கள் எழுப்பி வைக்க போகிற கை கோடி உங்களை கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம், இல்லை நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்ய சகல ஆகாரங்களையும் மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பின் ஐக்கியமும் நம் மனவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.